வணக்கம் நேர்களே, நான் MICQ இருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வைக்கிற பவுச் பண்ணலாம். இது பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். நம்ம எல்லாருக்குமே இப்போ செல்ஃபோன்ஸ் இருக்கிறதுனால துணியில் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் டிசைனாக கிடைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா? அது நீங்களே செஞ்சு பார்க்கலாம். நம்மளே கற்றுட்டு பண்ணோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி வேறு, இது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது நம்ம கொஞ்சம் திக்கான த்ரெட்டில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அதெல்லாம் தாங்கிட்டு நல்லா கொஞ்சம் நாளைக்கு நமக்கு இது நல்லா உழைக்கணும்னா நம்ம கொஞ்சம் திக்கான த்ரெட்டில் பண்ணலாம். அதனால் நான் 2 சிங்கிளாக இருக்கிறது எடுத்து ஒன்றா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம crochet ஆரம்பிக்கும் போது இந்த லூப்பு, இந்த சுருக்கு முடி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம சிங்கிள் லூப்பு போட்டு செயின்ஸ் போடணும். செயின் எந்த அளவுக்கு போடணுமன்னா நமக்கு நம்ம ஃபோனோட சைஸுக்கு லென்த்து ஹைட்டுக்கு டபுளாக போடணும். டபுளாக சைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஏன்னா நம்ம சைடில் திரும்பி பண்ணும்போது அது குறைஞ்சிக்கிட்டே வரும், அதாவது ஜாஸ்தி ஆகிடும் நமக்கு அந்த ஹைட்டு. ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் நம்ம அதிலேருந்து ஃபோன் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எந்த ஹைட்டு எந்த லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். அதுக்கு தான் பக்கத்தில் நம்ம ஃபோன் வச்சுட்டு அளந்தே பார்த்துக்கலாம். பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது கரெக்டாக இருக்குது. இவ்வளோ கரெக்டாக இருந்ததுன்னா உள்ளே போடும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் மேலேயும் தெரியும். அதனால் இன்னும் 2 லூப்பு எக்ஸ்ட்ராவை போட்டுட்டு இது பண்ணலாம், முடிச்சிடலாம். இது ஒரு லென்த் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த லென்த்துக்கு தான் நம்ம, இதுதான் லென்த்து. இந்த லென்த்து வைஸ் நம்ம 1 2 3 4 5 லைன் போட்டாலுமே நமக்கு சரியாக வந்துடும். எந்த பெரிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் கூட இதில் போகும். பாருங்கள், இது நம்ம ஈஸியாக இதில் வச்சுட்டு உள்ளே போகும். நம்ம அப்படியே இந்த சைடில் மாட்டிக்கலாம். இல்லையா உங்களுக்கு இது செயின் இது வேணாம், இந்த த்ரெட்டு வேணான்னா இது நம்ம உள்ளேயே போட்டுடலாம். போட்டுட்டு பர்ஸில் கூட அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எங்காவது தனியாக நீங்கள் வாக்கெல்லாம் போகும்போது வேணும் போது மட்டும் இது வெளியே எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்து போட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ நம்ம போட வேண்டியது டபுள் க்ரோஷே ஃபுல்லாக இந்த லென்த்து வரைக்கும் இது ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இதை பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டு வரணும். அது போட்டு வச்சிருக்கிறேன் நான். இதை பாருங்கள், நான் அது க்ரீனில் ஆரம்பித்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரெட்டு நான் இங்கே லாஸ்ட்டில் வந்த பிறகு ரெட்டு ஆரம்பித்து இது 2 கலராகவும் போடலாம். உங்களுக்கு வேணுமன்னா சிங்கிள் கலர்லவும் போடலாம். ஸோ அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் 2 கலராக போட்டுட்டு இருக்கிறேன். யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம லேடிஸுக்கு மெயினாக ரெட்டு, க்ரீனு, எல்லோ இதுதான் நம்மளோட ஃபேவரெட் கலர்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா ஒரு எடுப்பாக தெரியணுமன்னா நமக்கு இந்த கலர்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த கலரில் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நான் இப்போ செகண்ட் ரோ போட்டுட்டு இருக்கிறேன். ரெண்டாவது அந்த ரெட்டு போட்டு ரெட்டு முடிச்சுட்டு இந்த எண்டுக்கு வந்திருக்குது. ஆனால் க்ரீன் இங்கே இருக்குது. அந்த க்ரீன் கலர் இப்போ நமக்கு அடுத்த கலராக க்ரீன் போடணும். ஸோ இங்கிருந்து நம்ம க்ரீன் ஆரம்பிச்சுட்டு திருப்பி அதே ஃபுல்லாக க்ரீன் போட்டுட்டு வரணும். இது இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எவ்வளோ ஈஸியாக முடியுதோ பாருங்கள். இந்த ரெண்டாவது ரெட் கலர் பார்த்திங்களா, இங்கே கொண்டாந்து முடிச்சாச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த க்ரீன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ரெட் அண்ட் க்ரீன் போடணுமன்னா திருப்பி க்ரீனு இந்த எண்டு வரைக்கும் வரணும். ஸோ இப்போ நான் க்ரீன் பண்ணுறேன். அதே டபுள் க்ரோஷே தான். அதே மாதிரி இது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ ரெட் அண்ட் க்ரீனு மாறி மாறி வரும். க்ரீனு ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் ரெட்டு ஆட் பண்ணேன். ரெட்டு ஆட் பண்ண பிறகு திருப்பி க்ரீன் போட்டு திருப்பி ரெட்டு ஆட் பண்ணுறது இங்கிருந்து இருந்தது, திருப்பி லாஸ்ட்டில் க்ரீனு. ஸோ நம்ம செல்ஃபோனுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சாச்சு பாருங்கள். இது 2 இப்படியே மடிச்சிட்டோம்னா பாருங்கள் செல்ஃபோன் சைஸுக்கு சரியாக அப்படியே கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம இது 2
பலவிதமாக இருக்குது. உங்களுக்கு வந்து க்ரோஷாலவே முடிக்கணுமன்னா க்ரோஷேலவே முடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தைக்கிறதா இருந்தால் கூட ஊசியில் அப்படியே தைச்சிடலாம். ஊசியில் தைக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறது க்ரோஷாவில் பண்ணுறதுனால க்ரோஷாலவே நம்ம எல்லாம் முடிச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் க்ரீன்லவே முடிக்கிறேன். ஏன்னா ரெட்டு இந்த சைடு இருக்குது. ஸோ ரெட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். இது முடிக்கிறது எப்படின்னா ஜஸ்ட்டு அதில் இருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து ஒன்று, இந்த சைடில் இருந்து ஒன்று, ரெண்டும் ஒரு இதுவை எடுத்து அப்படியே ஒரு செயின் மாதிரி ரெண்டும் சேர்த்து ஒன்றா போட்ட வேண்டியது தான். அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு செயின் போட்டு ஜஸ்ட்டு அப்படியே இந்த பாருங்கள், ஜஸ்ட்டு செயின் மாதிரி வரும். வேணுமன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கேலப் மாதிரி கூட போடலாம். இது போட்டால் என்னன்னா ரொம்ப கொஞ்சம் வைடாக தெரியறது, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒன்று பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப டைட்டாக போடாதீங்க. ஒரு செயின், அப்புறமா இந்த சைடில் இருந்து ஒன்று, இந்த சைடில் இருந்து ஒன்று, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். ஓப்பனிங் இங்கே இருக்கும். ஸோ இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, அது செயின் மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அந்த செயினே சேம் இங்கே கூட போட்டு முடிச்சாச்சு. ஆனால் இந்த திருப்பி இங்கே எண்டுக்கு வரும். இந்த எண்டில் வந்து நமக்கு இப்போ இந்த இது போடணும். இந்த ஹேங்கிங்க்கு நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் மாதிரி போடணும். அது வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இது நார்மல் ஒரே செயின். அந்த செயின் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக போடணும். நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு. இந்த லென்த்து பார்த்திங்களா, நான் இந்த இதுக்கு கரெக்டாக வச்சு காட்டுறேன். சேம் லென்த்து போட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பரவாயில்லை. கம்மியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு இங்கே வரும், கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முன்னாடிக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த லென்த்து ஒரு வாட்டி போட்ட பிறகு திருப்பி கொண்டு வந்து இதில் வந்து நம்ம முடிச்சிடணும். இங்கே கட் பண்ண வேணாம். கட் பண்ணால் எப்போவுமே அந்த யான் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் நாட் இல்லாமல் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அது வந்து இங்கே நல்லா 2 வாட்டி அந்த க்ரோஷே இதில் போட்டுட்டு இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு இந்த லூப்பில் வந்து டபுள் த்ரெட்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அப்படியே திருப்பி அதே செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி திக்காக வரும். இதுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இந்த தின்னாகவும் இருக்கணும், அதே டைமில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதனால் இந்த 2 டபுள் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு அதிலவே போட்டுட்டு வந்தோம்னா ஒட்டினா மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் செயின் இருக்கிற மாதிரி நமக்கு அப்படியே கொஞ்சம் திக்காக நல்லா தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு முடிக்க வேண்டியது தான். பாருங்கள், அந்த செயின் போட்டு லாஸ்ட்டில் அந்த ஹோல் லென்த்துக்கு செயின் போட்டு முடித்தாச்சு. இப்போ இது நல்லா நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். பாருங்க, இப்போ செல்ஃபோன் பவுச்சு ரெடி. நல்லா இந்த செல்ஃபோன் கரெக்டாக இது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இதுக்குள்ளே கரெக்டாக இதாகுது, அப்படியே ஹவுஸ் ஆகிருக்குது. பாருங்கள், இது லென்த்து நீங்கள் வந்து நேராக கழுத்துலவும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கையில் மாட்டிட்டும் இப்படி ஃப்ரண்ட்டில் கூட வச்சுக்கலாம். நம்ம வாக்கிங் போகும்போது தான் நமக்கு முக்கியமாக அந்த செல்ஃபோனு கையில் இருக்கணும்னா கையில் பிடிச்சிட்டு வாக் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு செய்யும்போது ஏதாவது டவுட்டு வந்ததுன்னா கீழே வர நம்பர்ஸில் நீங்கள் கூப்பிட்டங்கன்னா நாங்கள் உங்கள் டவுட்ஸு கிளியர் பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு விதமான நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டமோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.